இயேசு கிறிஸ்துவில் சகோதர சகோதரிகளே, நம்ம வாழ்க்கையில நமக்கு மிக அதிகமாக பிடித்தது உனக்கு எதிர்ப்பா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேட்டா நம்ம என்ன பதில் சொல்லுவோம்? ஒருவருக்கும் ஒரு பதில் இருக்கிறது. எனக்கு ரொம்ப இவங்களை தான் பிடிக்கும், இந்த நபரை ரொம்ப பிடிக்கும், அவங்களை ரொம்ப பிடிக்கும், இல்லாவிட்டால் இந்த பணம் முதல் தரம், இல்லாவிட்டால் பெண்களை கேட்டா நகை, எனக்கு நகை அப்படின்னு ஒரு காரியம், இல்லாவிட்டால் என்னுடைய கணவன் தான், அவருக்கு முன்னால யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. யாரும் ஒன்றும் பேசிட முடியாது. இப்படி ஒருத்தரும் ஒன்றும் சொல்லுவாங்க. சில பேரை கேட்டா எனக்கு எப்பவுமே எங்க அம்மா தாங்க, அம்மான்னு சொன்னாலும் அப்படியே அழுக பொத்துட்டு வரும். சில பேருக்கு அந்த பாசத்தினால் வரும். சில பேருக்கு அப்பாவுக்கு எதிராக ஏதாவது யாராவது சொல்லிட்டா முடிஞ்சிருச்சு கதை, என்னன்னா அப்படியே வீரம் பொத்துக்கிட்டு வரும். இது மாதிரி நிறைய காரியம்லாம் இருக்கு பாருங்க. இன்னைக்கு இயேசு சொல்றாரு, இப்படி நாம் சில பேரை பிடிக்கும் என்று அவர்களை கட்டி அணைத்து முத்தமிட்டு இப்படி காரியங்கள் எல்லாம் நம்ம செய்கிறது உண்டு. சில பேர் அவர்களுக்கு முன் அந்த அன்பினால் நாம் கண்ணீர் சொரியக்கூடிய அளவுக்கு பாசங்கள் எல்லாம் உண்டு. ஆண்டவர் இன்னைக்கு அவர் இன்னைக்கு திடீர்னு வந்து முன்னால நின்றுட்டு அப்படியா அந்த நிற்கிறாருன்னு வச்சுங்க, அப்படியா என்னை விட உனக்கு அவங்கள தான் பிடிக்குமா? சொல்லு, கரெக்டா சொல்லு பார்க்கலாம். நான் தான் உன்னை படைச்சேன், நான் தான் உனக்கு இந்த அப்பா அம்மாவை கொடுத்தேன், நான் தான் உனக்கு இந்த பிள்ளையெல்லாம் கொடுத்தேன். எவ்வளோ காலம் பிள்ளை இல்லாமல் இருந்தால் அப்புறமா பிள்ளையை கொடுத்தேன், இன்னைக்கு பிள்ளையை தவிர உனக்கு வேற எதுவும் இல்லாமல் ஆயிடுச்சா உனக்கு? அப்படியா, நான் தானே கொடுத்தேன், நான் இப்போ சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நின்று சொல்றா பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? இப்படிதான் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்னார். அப்படிதானே, ரொம்ப காலத்துக்கு பிள்ளை இல்லை, பிள்ளையை கொடுத்தாரு. அதுக்கப்புறம் பிள்ளையை பெற்றுக்கொண்டவுடன் அவன் ஈசாக்கோடு அவன் பெருமகிழ்ச்சி அடைந்தான், ரொம்ப இன்பமாக வாழ்ந்தான் என்று பார்க்கிறோம். கடவுளை ஏறக்குறைய மறந்து போகிற நிலை அவனுக்கு வந்து விட்டதை பார்க்கிறோம் ஆபிரகாமுக்கு. ஆண்டவர் அப்படிதான் வந்து நின்று, எவ்வளோ கவனி, உனக்கு நான் குழந்தை கொடுத்தேன் பாரு, நீ என்ன வந்து ஜெபம் பண்றது, என்கிட்ட பேசணும்னு நினைக்கிற அந்த நேரங்கள்ல உனக்கு இல்லாம போயிடுச்சு, ஒன்னு செய்டா, இந்த குழந்தைய கொண்டு வந்து பலி கொடுத்துரு அப்படின்னு சொன்னாரு. எப்படி இருக்கும்? ஆபிரகாம் அதை செய்தார் என்று பார்க்கிறோம்ல. கத்தி உடம்பு தொட்டுடுச்சு, அந்த அளவுக்கு அவர் இறங்கிட்டார்னு பார்க்கிறோம். நிரூபிச்சுட்டார் அவரு, இல்ல ஆண்டவரே, நீர்தான் என் குழந்தை, நீர்தான் கொடுத்தீர், இந்த குழந்தை பாசம் உண்மையிலேயே உம்மை மறக்கடித்தது, ஆனால் நீர் சொன்னபடி நான் இதை பலியாக்குகிறேன் உமக்கு என்று அவர் 3 நாள் பிரயாணம் செய்தார் அந்த குழந்தையை பலி கொடுப்பதற்காக. அது மிக முக்கியமானது. ஒரு இன்னைக்கு சொல்லி உடனே 5 நிமிஷத்துல வேலை முடிகிறது இல்லை, அது ஒரு எமோஷனல் காரியமா மாறிடும். நோ, ஆண்டவர் 3 நாள் பிரயாணிக்க செய்தார். ஏனென்றால் அவர் முதல் நாளிலேயே அவர் திரும்பி வந்திருக்கலாம். ஐயோ என்னால முடியாதுங்க, என்னால முடியாது, ஏன்னா கிட்டத்தட்ட எத்தனையோ வருஷம் அந்த பிள்ளையை வளர்த்துட்டாரு அவரு. அதுக்கப்புறம் அந்த பலி அவர் யோசிச்சிருக்கலாம்ல, என்னால முடியாது, அப்படி திரும்பி வந்திருக்கலாம். அந்த சான்ஸை ஆண்டவர் கொடுக்கிறார். ஸ்ட்ராங்கா இருக்கிறானா, நீ ஸ்ட்ராங்கா இருக்கிறியா, நீ யாருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி அந்த நிலையை அவருக்கு கொடுக்கிறதே பாரு. 3 நாள் பிரயாணித்து அவனை கட்டி, கயிர்களால் கட்டி, அவன் கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லி கயிர்களால் கட்டி, அவன் பெரிய ஒரு வளர்ந்த ஒரு இளைஞனாக இருக்கிற அந்த மனிதன், அந்த பையன், அவனை கட்சியால் குத்த யாரால் முடியும்? இது கடவுள் என்னை அழைத்தார், அவர் என்னை அழைத்து சொல்கிறார், உனக்கு முன் வேற தெய்வம் இனிமே இல்லை. நிலாவை வணங்கிட்டு இருந்த நீ இயற்கையாக இந்த நெருப்பையும் இந்த காரியங்கள் எல்லாம் வணங்கி, இப்படி நான் சொல்கிறேன், நான் தான் உன்னை படைத்தேன், நான் உன்னை வழி நடத்துகிறேன், வா நான் சொல்லுகிறபடி நட என்று அவரை நடப்பிச்சு அவருக்கு தான் சொல்லிய சில காரியங்களை எல்லாம் செய்து காண்பித்து, குழந்தையே இல்லை அப்படின்னு நீ வருத்தப்பட்டியே, இந்த வயசுல 100 வயசுல நான் உனக்கு ஒரு குழந்தைய கொடுத்து, இப்படிலாம் அவர் தன்னை நிரூபித்தார் கடவுள். இதெல்லாம் பார்த்த அந்த மனுஷன், ஆனா ஈசாக் மேல அவ்வளோ பாருங்க, கடவுள் முன் அவர் தன்னை நிரூபித்து விட்டார். உனக்கு முன் இப்படி கடவுள் வந்து இயேசு வந்து சொன்னா எப்படி இருக்கும்? உன் அம்மாவா, உன் அப்பாவா, புள்ள அப்படியே அதுக்காக நீங்க வழிபாடுக்கெல்லாம் வரமாட்டியோ? உன் பிள்ளைக்கு பால் கொடுக்கணும், இல்லை உன் பிள்ளைய பிரேக்ஃபாஸ்ட் அவன் லேட்டாக எழுமோ அவனுக்கு கொடுக்கணும், அதனால நான் கோவிலுக்கு வர்றது சண்டே மார்னிங் அப்படின்னாலாம் போகிறது முடியாது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களோ?
வர சண்டே 1 மணி நேரம் உங்களுக்கு போகிறதுக்கே முடியாது. அது மாதிரிலாம் நிறைய காரியங்கள் நிறைய பேர் செய்கிறத நம்ம பார்க்குறோம். அப்படிதானே? என் வேலை ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. என் வேலையில் இன்னைக்கு ரொம்ப ப்ரமோஷன் டே, அந்த டே, இந்த டே, ஐ கான் கம் தேர், ஐ கேனாட் கம் டு சர்ச் டுடே அப்படின்னு சொல்ற சில இப்படிப்பட்ட மனிதர்கள் எல்லாம் நம்ம பார்க்கிறோம். இல்ல, கடவுளுக்கு முக்கியம் இல்லை என் வேலை, கடவுளுக்கு முக்கியமில்லை என்னுடைய மகன், என்னுடைய மகள், எல்லாம் ரெடி. பாருங்க, இன்னைக்கு ஆண்டவர் வந்து முன்னால நின்றுக்கிட்டு நான் தான் உனக்கு எல்லாத்தையும் கொடுத்தேன், சொல்லு, இப்ப சொல்லு, யார் உனக்கு முக்கியம் அப்படின்னா நீங்க என்ன சொல்வீங்க? ஆண்டவர் என்ற ஒரு உருவம் இப்பொழுது இல்லை. ஒருவேளை நாம் இப்படி கூட பதில் சொல்லுவோம். இல்ல, நீங்க இருந்தீங்க அந்த காலத்துல, இப்ப நீங்க முன்னால இல்லை. உருவமாகவும் ரத்தமாகவும் சதையாகவும் அன்பாகவும் என் கண் முன்னே இருக்கிற, தொட்டு உணரக்கூடிய, என் பாசத்தை நேரடியாக பொழியக்கூடிய இவர்களெல்லாம் என் கண் முன்னே இருக்கிறார்கள். நீங்கள் என் கண் முன்னே இல்லை. ஒருவேளை நீங்க இன்னைக்கு கேட்பீங்க, நான் ஒருவேளை சொல்லுவேன் நீங்க தான் இவங்களை விட அப்படின்னு நான் சொல்லிட்டா கூட இவங்கெல்லாம் என்ன நினைச்சுப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரெண்டாவது என்ன சொல்லுவோம், நீங்க இப்படி கேட்பீங்க, நீங்க சேர்ந்து எங்களோட வாழ போறீங்களா மறுபடியும்? இல்லையே, நீங்க எங்க இருக்கிறீங்கன்னு எங்களுக்கு தெரியல, திடீர்னு வந்து இப்படி கேட்குறீங்க, திடீர்னு அப்புறமா நீங்க போயிடுவீங்க, அப்புறம் நான் இவங்களோட தானே வாழணும், நல்ல கதையா இருக்கு அப்படின்னு தானே நம்ம சொல்லுவோம். இதுதானே நிஜம், இதுதானே நிஜம், இதுதான் நிஜம். தோமையார் ஆண்டவரை தான் சொன்னார், நீ என்னை கண்டதால் விசுவசித்தாய், காணாமல் விசுவசிப்போர் பேறு பெற்றோர். இந்த பேரு என்ன பேரு? ஏன் ஆண்டவர் இதை சொல்ல வேண்டும் என்று சொல்கிறார்? இந்த வார்த்தை தான் என்னிடம் வருகிறது. கேட்கலாமா? மத்தேயு 10:37-42. என்னை விட தம் தந்தையிடமோ தாயிடமோ மிகுந்த அன்பு கொண்டுள்ளோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். ஸ்ட்ரைட். அப்ப என்னுடையோர் அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம வச்சிருக்கிற பேரு, கிறிஸ்தவ பேரு, அந்தோனி, ராபர்ட், அவரு, இவரு, பெர்னாடு, இப்படி 1000 பேர் வச்சுக்கிட்டு நம்ம அலைகிறோம். நம்ம போறோம், உங்க ரிலிஜன்னா கிறிஸ்டியன், ஐம் எ கிரைஸ்ட் ஃபாலோவர், இதெல்லாம் நம்ம சர்டிஃபிகேட்ல எழுதி கொடுக்குறோம். கோயிலுக்கு போறோம், கிறிஸ்துவே இயேசுவே அப்படின்ட்டு சில நேரம் அழுறோம். சில நேரம் நம்ம தேவைகளுக்காக நம்ம பூமாலை வாங்கி போடுறதும் மெழுகுதிரி கொளுத்துறதும், நடந்து வரேன், முட்டி போட்டுட்டு வரேன், காவி ட்ரெஸ் போட்டுட்டு இங்க போறேன் அங்க போறேன், இதெல்லாம் நம்ம சொல்றதும் எல்லாமே செய்வோம். ஆகவே நாம் கிறிஸ்தவர்கள், இதெல்லாம் செய்வோம். ஆனா கிறிஸ்துவுக்காக அவர்தான் முதலிடமா என்றால் இல்லை. நம் தேவைக்கு யூஸ் பண்றது தான் கிறிஸ்து. ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, என்னை விட உன் மனைவியோ மக்களை, மனைவி இல்லைன்னு பாக்குறீங்களா? லூகாஸ்ல இருக்கு. லூகாஸ் கரெக்டா 14ஆம் அதிகாரத்தில் எழுதி வச்சிருக்கிறார். மனைவியும் அவர் சொல்லியிருக்கிறாருன்னு எழுதி, யார் என் சீடர் என்று இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது அந்த சீடர் யாரு அப்படின்னா அதுல மனைவி இருக்கு. இதுல மனைவி அவர் சேர்க்கல, அதுல சேர்த்திருக்கிறார். ஏன்னா இவர்கள் எழுதுகிறார், லூகாஸ் எப்பொழுதுமே ஆராய்ந்து எழுதுவோர் என்று நாம் அறிந்திருக்கிறோம். அவர் ஆராய்ந்து எழுதியிருக்கிறார். அதுல அவர் நிறைய விசாரிச்சு எழுதுகிறார், மனைவியும் சேர்த்து. எல்லாம் யாராக இருந்தாலும் கிறிஸ்துவுக்கு முன்னால் 2ஆம் பட்சம், கிறிஸ்து தான் முதல். சரிங்க, கிறிஸ்து இப்படி சொல்றாரு. இப்ப கிறிஸ்து உண்மையிலே நம்ம கிட்ட இல்லை, உருவமாக நம்மிடம் இல்லை, இரத்தமும் சதையுமாக உடலாக நம்மோடு ஒருவராக அவர் இல்லை. ஆனால் சொன்ன வார்த்தை என்ன? காணாமல் விசுவசிப்போர். சரிங்க, இப்ப நம்ம எப்படி சொல்ல முடியும்? இப்ப கிறிஸ்துவை இல்லையே. இப்ப நீங்க சொல்றீங்க என்னை விடன்னு சொல்றீங்க, நீங்க முன்னால இல்லையே, என்ன செய்யணும்? யார் கிறிஸ்து? கிறிஸ்து, அவர் பேர் என்ன? வார்த்தை. அவர் வார்த்தை, அவர்தான் கிறிஸ்துவாக, மனு உருவாக, மனிதனாக அவர்தான் வந்தார். அவர்தான் எல்லாம் படைத்தார் என்று நம்ம பார்க்கிறோம். வார்த்தை எல்லாற்றையும் படைத்தது, வார்த்தை எல்லாவற்றையும் படைத்தது இல்லையா? அவர் வழியாக எல்லாம் உண்டாயின. நம்முடைய கிரீட், விசுவாச பிரமாணத்தில் நாம் அதை தான் சொல்றோம். யார் வழியாக? கிறிஸ்து வழியாக. யாருக்காக? அவருக்காக, அவரிலேயே, அவருக்காக எல்லாம் உண்டாயின. ஆகவே அவருக்காக நம்மை படைத்திருக்கிறார், அவருக்காக என்னையும் உன்னையும் படைத்திருக்கிறார். அப்ப நாம் யாரோடைய பொருள், யாருடைய உரிமை? அவருடைய உரிமை. ஆனால் அவர் என்ன செய்கிறார்? கொஞ்ச நாள் இந்த உலகத்துல வாழ்றதுக்கு நம்மளை விட்டுட்டு நமக்கு ஒரு அம்மா அப்பா, நமக்கு பிள்ளை, அது இது வேலைகளை இதெல்லாம் கொடுத்துருக்கிறாரு. இப்ப நம்ம என்ன செய்யறோம்? ஆபிரகாம் மாதிரி ஈசாக்,
பியூட்டிஃபுல் ஈசாக். ஐயோ, கட்டி அணைச்சு முத்தமிட்டு என் அன்பு மகனே அப்படின்ட்டு அப்படியே கண்ணீர் சொரிந்து அன்பை பொழிந்து அவனுக்காக எல்லாம் விட்டு, டேய் காலையில கடவுளை தொழல, ஐயோ இல்லை என் பையனோட படுத்திருக்கணும், மத்தியானம் ராத்திரி 3 வேளை தொழும் அந்த பழக்கம் உண்டு, அதெல்லாம் என்ன ஆயிடுச்சு? இல்லைங்க, முடியலங்க. அவனுக்கு சாப்பாடு செய்யணும், அவனுக்கு ட்ரெஸ், அவனுக்கு அப்படி மகனே பலி கொடுப்பா அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு அதுதான் நம்ம கிட்ட சொல்றாரு. நாம எதை பலி கொடுக்க வேண்டியிருக்குது? அதுதான் நம்ம இப்ப யோசிக்கணும். என்னை விட உன் தாயையோ தந்தையோ மகளையோ மகனையோ அதிகம் நேசிப்பவன் என்னுடையோர் அல்ல, என்னுடையோர் அல்ல. அவர் வார்த்தையாக இருக்கிறார் இல்லையா? அவர் தான் நம்மை படைத்தார். அப்போ அவருடைய வார்த்தை என்ன செய்கிறது? அந்த வார்த்தை, நிறைய வார்த்தைகளை இங்கே வைத்து விட்டு இப்ப மேலே போய் அந்த வார்த்தை உட்கார்ந்து இருக்குது. seated at the right hand of the Father. அந்த வார்த்தை அங்க உட்கார்ந்து இருக்குது. இங்க நம்ம கிட்ட நிறைய வார்த்தையை கொடுத்துட்டு போயிருக்கு. என்னென்ன வார்த்தை? இந்த வார்த்தைகளின்படி நாம் வாழ்கிறோமா? அதுதான் இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கிட்ட கேட்கிறார். நாம் யாருடைய சொத்து? அவருடைய சொத்து. டெம்பரரியா இங்க அப்பா அம்மா மகன் மக பேத்தி பேரன் மனைவி அது இது கணவன் எல்லாம் டெம்பரரி. நமக்கு தெரிஞ்சிருக்குதா இது? பட் இதை தான் பெர்மனன்ட் ஆக நினைக்கிறது தான் இந்த உலகத்தை சார்ந்தவர்கள். இது பெர்மனன்ட் இல்லை. நான் அவருடைய சொத்து, அவர் தான் என்னை படைத்தார், அவருடைய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் நான், அவர் தான் என்னை அன்பு செய்தார், அவர் தான் எனக்கு இங்கே இதெல்லாத்தையும் கொடுத்துருக்கிறார், என்னுடைய செல்வம் அது இது எல்லாத்தையும் கொடுத்துருக்கிறாரு. என்னை பார்த்துக்கிறதுக்கும் நான் நிறைய பேரை பார்த்து அன்பு செய்யறதுக்குமாக எனக்கு பிள்ளைகளையும் என்னை பார்த்துக்கிறதுக்காக என் அம்மா அப்பாவையும் இப்படி அவர் தான் இந்த காரியங்களை எல்லாம் கொடுத்துருக்காரு. ஒரு டைம் வரும், நான் அவர்கிட்ட தான் போகணும். இந்த உணர்வு எத்தனை பேர்கிட்ட இருக்கு? அப்படி இருந்தா எல்லாமே மட்டா இருக்கும். இங்க எல்லாமே மட்டா இருக்கும். நம்ம சம்பாதிக்கிற சம்பாத்தியம் அது இது எல்லாமே மட்டா இருக்கும். அநீதமான சம்பாத்தியம் நம் மனதிற்கு வராது, எண்ணங்கள் வராது, செய்ய முடியாது. அப்படி சம்பாதித்தாலும் அதை அவர்களிடமே கொடுத்து விட நாம் தீர்மானித்திருப்போம், செய்து விடுவோம். ஆமாங்க, ஆண்டவர் இன்னைக்கு அதுதான் சொல்ல வர்றாரு. உன் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நம்ம யோசிக்கணும். நம்ம ஏதோ இது வேதாந்தமா, இது இங்க இருக்குது, இந்த வார்த்தை இங்க இருக்குது. அவர் வார்த்தையாகி ஏகப்பட்ட வார்த்தைகளை பேசிவிட்டு நமக்கு படிக்கும்படியாக நான் தான் இந்த வார்த்தை படி, நான் சொல்றதை நீ செய் அப்படின்னு சொல்லி நிறைய கட்டளைகளை கொடுத்து விட்டு, நான் உங்களை அன்பு செய்தது போல என்று சொல்லிவிட்டு, நான் என்று சொல்கிற அந்த வார்த்தை அவர் சொல்கிறார். என்னில் விசுவாசம் கொள்பவன் என்று சொல்கிற அந்த வார்த்தை, நானே வழி என்று சொல்கிறார், அவரைத்தான் சொல்கிறார். ஆமா, நானே வாழ்வு, நானே உண்மை என்று சொல்கிற அவர். ஆகவே அவர் இல்லையா? இதுதான், இந்த வார்த்தைகள் தான் அவராக இருக்கிறார் என்று நம் கண் முன்னே. அவரில் நாம் எப்படி இருக்கிறோம்? அவர் சொன்ன அந்த காரியங்களை எல்லாம் நாம் செய்கிறோமா? அவர் சொன்னபடி நாம் நடக்கிறோமா? இதுதான் அவர் சொல்றாரு. என்னை விட அப்படின்னா அவர் சொன்ன வார்த்தைகளின் விட, அவர் சொன்ன வார்த்தைகளின்படி நடப்பதை விட, இந்த உலகம் சொல்கிற வார்த்தைகளின்படி நடந்துட்டா என்ன ஆயிடும்? நீ உன்னுடைய ஆன்மாவை இழந்து விடுவை. அதான் சொல்றாருல்ல, உலகம் எல்லாம் தனதாக்கி கொண்டாலும் மனிதன் தன் ஆன்மாவை இழந்தால் அதனால் என்ன பயன்? இயேசு கிறிஸ்து எதற்காக வந்தார்? நம் ஆன்மாவை மீட்டு மேலே அவர் அழைத்து போக வந்தார். எங்கிருந்து வந்தார்? மேலிருந்து வந்தார், வானகத்திலிருந்து வந்தார். ஆகவே பரலோக ராஜ்யத்திலிருந்து அவர் வந்து நம்மை அழைத்து கொண்டு போக வந்திருக்கிறார். இந்த உலகத்தின் ஈர்ப்பான இந்த சாவை, இந்த பாவத்தை அழிக்க வந்தார். அழித்து நம்மை எங்க செய்கிறார்? நித்திய ஜீவனை கொடுக்க. அவா நிச்சயமாக வாழணும்னா பாவத்தோடையவா, சிலுவையோடையவா, இந்த உலகத்தின் இந்த பேரின்பங்களோடையா? இல்லைங்க, அது வான்லோக ராஜ்யத்தின் அந்த பரமானந்த, அந்த ஆனந்த, அந்த மன சாந்தியோடு, சமாதானத்தோடு, அப்படியே பறக்கிற தன்மையோடு, இறை சக்தியோடு, அந்த அந்த பரமேஸ்வரனுடைய, அந்த கடவுளுடைய அந்த அன்பிலே நாம் திளைத்திருப்பவர்களாக மாறுவதற்காக நம்மை அழைத்து போக வந்திருக்கிறார். ஆனா நம்ம இங்க என்ன செய்யறோம்னா, இங்க இருக்கிற அல்ப காரியங்களிலே நாம் நிறைந்து போய்விட்டோம். அதனால்தான் ஆண்டவர் சொல்றாரு, என்னை விட. ஏன் தாய் தந்தையரை சொல்றாரு? ஏன்னா அதற்கு மேலானது இந்த உலகத்துல எதுவும் இல்லை. அதற்கு மேலானது இந்த உலகத்துல எதுவுமே இல்லை. தாய் தந்தை பிள்ளை, ஏன்னா இரத்த உறவுகள், இதை விட மேலானதாக ஒரு மனிதனுக்கு எதுவுமே இல்லை. அதனால்தான் அதை குறிப்பிட்டு சொல்கிறார். ஆகவே வெறும் தாய் தந்தை அது மட்டும் இல்லை, அதையே சொல்லிட்டாருன்னா இந்த உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் சொல்லிட்டாருன்னு அர்த்தம். நாம அப்படித்தானே புரிஞ்சுக்கணும்.
தான் புரிஞ்சுக்கணும். உன் வேலை, உன்னுடைய வேலையாக இருக்கலாம், உன்னுடைய குடி, அது இது, உன்னுடைய பணமாக இருக்கலாம், உன்னுடைய சம்பாத்தியம், உன்னுடைய பொழுதுபோக்குகள், இல்லாவிட்டால் உன்னுடைய காதலியோ, இல்லாவிட்டால் அடல்ட்ரி பண்றிய, மற்ற பொண்ணுங்களை சைட் அடிக்கிறது, மற்ற ஆம்பளைங்களுடைய அழகை ரசிக்கிறது, இப்படிலாம் பண்ற அந்த ஒரு காரியங்கள் எல்லாம் இருக்குது. இல்லை, ஆண்டவர் குறுக்க வந்து சொல்றாரு, டேக் நானா ஆகல, நானா ஆகுதா, நானா அதுவா, நானா அதுவா, நானா அதுவா. உன்னுடைய பதில் என்ன? நீ அவர் தான் சொன்னாதான் நீ கிறிஸ்தவன், அப்படின்னா தான் நீ மேல போக முடியும். நிறை வாழ்வுன்னு சொல்றாரு. ஃபுல்ஃபில்மெண்ட், த ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் லைஃப், இந்த வாழ்க்கையினுடைய நிறைவு அது அவரிடம்தான் இருக்கிறது. இதை அனுபவிச்சுப்பீங்களா? நிறைய பேருக்கு இந்த அனுபவமே இல்லாம இருக்கிறது. இந்த உலகத்தின் அனுபவத்தில் திளைச்சு நாம் அப்படியே மயங்கி போய் கிடக்கிறோம். கடவுள் கிறிஸ்து அவருடைய அந்த பராமரிப்பிலும் அந்த இரக்கத்திலும் அன்பிலும் அந்த அந்த ஒரு அனுபவம் பெரும்பாலானவர்களுக்கு இல்லாமல் இருக்கிறது. அப்படி இருந்தா அந்த கிறிஸ்துவை நாம் மனதிலே, கிறிஸ்துவ அந்த விசுவாசத்தில், அந்த வளர்ச்சியிலே நாம் நடைபோடாமல் சிலைகள் பின்னால் போய் நிற்போமா? கேவலமா இல்லை, கேவலம், படு கேவலம். பல சிலைகளின் பின்னால் போய் நிற்போமா? அந்த கிறிஸ்துவில் நான் விசுவசிக்காமல் அந்த அனுபவத்தை பெறுவதற்கு நான் தகுதியற்று நேரம் பார்த்து காலம் பார்த்து, நேரம் பார்த்து காலம் பார்த்து, ஆண்டு, ராகு காலம், நல்ல காலம் பார்த்து இப்படிலாம் செய்யற அந்த ஒரு காரியம் இருக்கிறது. இதெல்லாம் எப்படி வந்தது நம்மிடம்? நாம் யாராக இருக்கிறோம்? நான், என் பேரு ஆண்டனி ஜார்ஜ், நான் வந்து செபாஸ்டின், நான் வந்து பெர்னார்டு, மண்ணாங்கட்டி, இப்படியெல்லாம் நாம் சொல்லுகிறவர்களே. ஆனால் நாம் நேரம் பார்ப்போம், காலம் பார்ப்போம், எனக்கு இங்க அங்க அவர் இவர் தானா? நாம் யாரு? பொய்யர்கள், பொய்யர்கள். பாருங்க, இங்க என்ன சொல்றாரு பாருங்க. தம் சிலுவையை சுமக்காமல் என்னை பின்பற்றி ஒருவர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். சிலுவை என்பது என்ன? தம் சிலுவை என்பது என்ன? உன் சிலுவை என்பது என்ன? உனக்கு தெரியுமா? உனக்கு எது சிலுவை? ஆண்டவர் சொல்றாருல, தம் சிலுவையை சுமக்காதோர். அப்ப உன் சிலுவையை நீ அறிந்திருக்கிறாயா? உன் சிலுவை என்பது என்ன? உனக்கு எது சிலுவை? பேன்னு முழிப்போம், அப்படிதானே? நமக்கு சிலுவைன்னா என்னன்னு தெரியாது. நமக்கு சிலுவைன்னா என்னன்னு தெரியும்? அந்த கட்டை, இயேசு அரைஞ்சு அந்த சிலுவை, அந்த கட்டையை தான் நமக்கு தெரியும். ஏன்னா அதை வச்சுதான் நம்மளை இன்னைக்கு உலகம் என்ன பண்ணுது? ஏமாத்துது. அந்த சிலுவை, அந்த கட்டை முக்கியமா? அந்த கட்டை தான் முக்கியமா? அது எந்த கட்டை? இயேசு மட்டும்தான் அந்த கட்டையில மறித்தாரா? இல்லைங்க, இயேசுக்கு முன்னால பல பேர் அந்த கட்டையில மறித்து இருக்கிறாங்க. அந்த சிலுவை என்ற அந்த கட்டை, அந்த பலகையில நிறைய பேர் மறித்து இருக்கிறாங்க. அது ஒரு அடையாளம், தண்டனை, தூக்கு கயிறு மாதிரி. அது வந்து அது ஒரு தண்டனைக்குரிய ஒரு கருவி. பக்கத்துல இன்னொரு கல்வனும் அதே சிலுவை, நல்ல கல்வன் சொல்றான் தீஸ்மாசம், அதே சிலுவை. நீ வீச்சில் வச்சிருக்கிற சிலுவை மட்டும் இயேசுவின் சிலுவைன்னு உனக்கு எப்படி தெரியும்? சிலுவைன்றது ஒரு கருவிங்க. அது அது எல்லாத்தையும் காப்பாற்றிடும். அது வந்து அதை காமிச்சா பேயை ஓட்டிடலாம். இதெல்லாம் வந்து சினிமாக்கோ இல்லாவிட்ட கதைக்கோ நமக்கு பொருந்தும். அதை வச்சுலாம் எதையும் எந்த பேயும் ஓட்ட முடியாது. உன் விசுவாசம், உன் உள்ளத்தில் இருக்கிற இயேசுவோடு கொண்டிருக்கிற உறவினால் தான் நீ பேயை ஓட்ட முடியும். அதனால் தான் இந்த உலகத்தை வெல்ல முடியும். வெறும் இந்த அடையாளங்களை கொண்டு எதுவுமே வெல்ல முடியாது. இயேசு போதிச்சு கொண்டிருக்கிறார் சினகோகில், இயேசுவே நின்று போதித்து கொண்டிருக்கிறார். அங்கே ஒரு பேய் உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு தான் இருக்குது. கோடு இல்லைல்ல, அதுவே சொல்லுது, ஓ எங்க காரியத்தில் தலையிட வந்தீரோ அப்படின்ட்டு உள்ளே உட்கார்ந்துருக்குது. ஒரு ஆளோட ஆளாக, ஒரு ஆள் மாதிரி அதுவும் ஒரு ஆளுக்குள்ள புகுந்து அதுவும் இயேசுவின் போதனை உட்கார்ந்து கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறது. அவர் நாம் நினைக்கிறபடி எல்லாம் அப்படி இயேசு முன்னால கூட்டிட்டு வந்துட்டோம், இந்த டேபர்நாக்கல் முன்னால ஒருத்தர் கூட்டிட்டு வந்துட்டாங்க, பேய் ஓடிடுச்சு, இதெல்லாம் நம்பாதீங்க. இதெல்லாம் நடக்காதுங்க. ஒருவருடைய விசுவாசத்தினால் தான் எதையுமே வெல்ல முடியுமே ஒழிந்து வேற எதிலும் அல்ல. வேற எதை வச்சும் வெல்ல முடியாது. இப்ப சொல்றாரு, உன்னுடைய சிலுவை என்பது என்ன? வாட் இஸ் யுவர் கிராஸ்? அப்ப சிலுவைன்னா என்ன? பாவத்தின் கனாகரம் சிலுவை, ரைட்? பாவங்களுடைய அந்த கனம் அவர் தோள் மேல் சுமத்தப்பட்டது. ஆக அது ஒரு சிலுவையின் அந்த அடையாளமாக நாம் காண்கிறோம் காட்சிக்கு. பாவத்தின் அந்த அழுத்தம். அப்போ உன்னுடைய சிலுவை நீ சுமக்கணும்னு சொல்றார். அவர் சிலுவை சுமந்ததை போல நாமும் சிலுவை சுமக்கணும் அப்படின்னு சொல்றார். உன் சிலுவைன்னா உன் பாவத்தின் கனாகரத்தை நீ சுமந்துதான் தீர்க்கணும்.
அப்ப நீங்க ஏன் சிலுவை சுமந்தீங்க அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கேட்போம்ல, ஆழமான கேள்வி, மிக நேர்த்தியான கேள்வி. அந்த கேள்விக்கு பதில் என்ன? இந்த கேள்விக்கு பதில் என்ன? இப்போ கோர்ட்ல ஒருத்தருக்கு தண்டனை கிடைக்குதுங்க. ஒருத்தர் தப்பு பண்ணிட்டாரு, தண்டனை கொடுக்குறாங்க. விசாரிச்சு ஆமா போ உள்ள போ அப்படின்னு சொல்லி தண்டனை கொடுத்துடுறாங்க. தண்டனை கொடுத்தோன்னா அவருக்கு அங்க போறாரு, தண்டனை அனுபவிக்கிறாரு. என்ன தண்டனை? ஒரு தண்டனை இல்லை, உள்ள உட்காந்துருப்பார், அவ்வளவுதான். உலகத்தில் இருந்து டிட்டாச்ட், தனிமைப்படுத்தப்படுகிறார். தண்டனை அதுதான். உலகத்தில் இருந்து தனிமைப்படுத்தப்படுகிறார், அதுதான் தண்டனை. ஆனா பாருங்க, உலகம் அவரை ஏற்றுக்கொள்கிறதா? வெளியே வந்துட்டார். இப்போ தண்டனை முடிஞ்சிருச்சுங்க. ஃபியூ இயர்ஸ் பிரித்து வைக்கப்பட்டிருந்தார், இப்பொழுது வெளியே வருகிறார். உலகம் அவரை ஏற்றுக்கொள்கிறதா? இல்லை தானே, ஏற்றுக்கொள்கிறது இல்லை தானே. யாராவது வேலை கொடுப்பாங்களா? ஒரு ஒரு பெரிய தண்டனை பெற்றவருக்கு யாராவது வேலை கொடுக்குறாங்களா? விவரம் தெரிஞ்சு வேலை கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. உலகம் அவரை ஒதுக்கியே தான் வைக்கும். சமுதாயம் மேலும் அவரை ஒதுக்குகிறது. அவர் சிறையில் இருந்தார், அதை விட மிக அதிகமான தண்டனை அவர் விடுதலை பெற்ற பிறகு இந்த உலகம் கொடுக்கிற அந்த ஒரு பார்வை, ஒரு தனித்துவம், ஒதுங்கி போகிறது. ஐயோ இவனா என்று சொல்கிற இந்த ஒரு தன்மை, அந்த குடும்பமே அவனோடு வாழ தயாராக இல்லாத தன்மை, இப்படி நிறைய பேரை நம்ம பார்க்கிறோம். இது பேர் என்ன? உலகம் ஒரு தண்டனை கொடுத்தது, சிறை தண்டனை கொடுத்தது நீதிமன்றம். இப்பொழுது இந்த உலகத்திலே அவர் வாழ்கிறார். அவருக்கு கிடைக்கிற தண்டனை பெரும் தண்டனையாக ஏற்றுக்கொள்வதில்லை. ஆனால் கிறிஸ்து என்ன செய்கிறார்? இந்த பாவத்தின் கனாகரம் அது நீ சுமக்கிறாய். ஏனென்றால் அதெல்லாம் யாரும் இறக்குற வரைக்கும் எடுத்துட முடியாது. ஆக கிறிஸ்து என்ன செய்கிறார்? கடவுள் என்ன செய்கிறார்? உன்னை ஏற்றுக்கொள்கிறார். இந்த உலகம் அந்த தண்டனைக்குரியவனை ஏற்றுக்கொள்வதில்லை. ஆனால் கிறிஸ்து கடவுள் உன்னை ஏற்றுக்கொள்கிறார். ஆனால் அந்த சிறை தண்டனை என்ற ஒன்று இருக்கிறதே, அதை நீ அனுபவித்து தான் ஆக வேண்டும். அது பேர் தான் சிலுவை. பாவத்தின் அடையாளம் தான் சிலுவை. அந்த சிலுவையை நீ அனுபவித்து தான் ஆகணும். கிறிஸ்து சுமந்துட்டார், எனக்கு சிலுவே இல்லை, அப்படி கிடையாது. அதை நீ அனுபவித்து தான் ஆகணும். ஏன்? அந்த பாவம் உன்னில் கரு கொண்டது. பவுல் சொல்வார்ல, கரு கொள்கிறது. அப்படின்னா அந்த பாவம் ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கிறது. அப்ப பெற்ற பிள்ளையை வளர்த்து தானே ஆகணும். கரு கொண்டா வளர்த்து தானே ஆகணும். இந்த பாவம் என்ன செய்கிறது? நம்மை கரு கொண்டுகிறது. அப்போ நாம் டேக்கன் ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பெண்ணை கற்பழிச்சுட்டா சிறை தண்டனை கிடைச்சிருச்சு. ஆமா, உன்னுடைய அந்த எண்ணத்தை உன்னால் அழிக்க முடியுமா? எல்லாம் முடிஞ்சிருச்சு, வெளியே வந்துட்டு எல்லாம் பண்ணிட்ட. இந்த எண்ணம் ஒரு ஆணுக்கு இந்த 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 சலசலப்பு, இந்த பெண் மேல் இருக்கிற இந்த பித்து, இது ஒழிந்து போகக்கூடியதா? எந்த ஆணுக்காவது இது ஒழிந்து போகக்கூடியதா? தன்னால் எதுவுமே முடியாது, உடல் தளர்ந்து நடக்க கூட முடியாது. அந்த மாதிரி நிலையில் இருக்கிற ஆண்களுக்கும் இந்த எண்ணங்கள் ஒழிந்து போகாது. ஏனென்றால் அது டிஃபால்ட், இன்பில்ட். இந்த உடம்பு, இந்த சதை, இந்த அறிவுக்கு இதெல்லாம் அதன் உள்ளே வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பால் உணர்ச்சி அழிந்து போகாது. எவ்வளவோ பெரிய 90-100 வயது கிழவனாக இருந்தாலும் அது அவனுக்கு அவனால் முடியாது. ஆனாலும் இந்த சிந்தனைகள் அழிந்து போகாது. தான் செய்த அந்த பாவத்தின் அந்த கற்பழிப்போ, அந்த காரியமோ, அந்த அடல்ட்ரியோ, இதெல்லாம் அவனுடைய சிந்தனையிலிருந்து போகவே போகாது. இறக்கும் வரை அது அவனை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும். உன் சிலுவையை நீ சுமந்து கொண்டுதான் இருக்க வேண்டும். இது ஒரே ஒரு உதாரணம். இப்படி பல காரியங்கள் இருக்கிறது. பணத்தை திருடுவார்கள், பணத்தை அபகரித்துக் கொள்கிறவர்கள், வேலையை மற்றவர்களுக்கு கிடைக்க வேண்டிய வேலையை தனக்காக மாற்றிக்கொண்டவர்கள், இல்லாவிட்டால் ஒரு பிசினஸ் பண்ணும்பொழுது ஒரு 50,000 ரூபாய் பில் பண்ண வேண்டிய இடத்துல 2,50,000 ரூபான்னு எழுதி திருட்டு பில் கொடுத்து அந்த சம்பாத்தியத்தில் வாழ்க்கை அமைத்துக் கொண்டவர்கள். இப்படியெல்லாம் நிறைய செய்வாங்க. நிறைய பேர் நிறைய செய்வாங்க. செஞ்சுட்டு கோயிலில் வந்து தங்கத்தில் ஏதாவது செஞ்சு கோயிலுக்கு கொடுத்துருவாங்க. கிரீடம் வச்சு மாதா தலையில் வச்சுட்டு போவாங்க. இது மாதிரி நிறைய காரியங்கள்லாம் நிறைய நடக்குது. இதெல்லாம் இதனுடைய கனாகரங்களை எப்படி சுமப்பது? உன் சிலுவையை நீ எப்படி சுமப்பது? அது உன்னுடைய பிள்ளை, ஒருவேளை நம்ம தங்க வியாபாரங்கள் செய்கிறவர்கள் எல்லாம் பார்க்கிறோம். ஏன் அவ்வளவு செல்வத்தில் கொழிக்க முடிகிறது? நேர்மையான வியாபாரம் செய்தால் அப்படி செல்வத்தில் கொழிக்க முடியுமா? தங்கத்துல முடியாதுங்க. அப்போ ஏதோ கலக்குறீங்க தங்கத்துல. இல்ல நீங்க சேதாரங்கிறீங்க, அதுங்கிறீங்க, இதுங்கிறீங்க, இதுக்கு ஒரு 16,000, அதுக்கு 25,000 சொல்லி எக்ஸ்ட்ரா பில்ல போடுவீங்க. இப்படி பார்க்கிறோம், நிறைய காரியங்களை பார்க்கிறோம்.
என்ன நடக்கிறது இந்த வாழ்க்கை உலகத்திலே? ஆகவே நம்ம பார்க்கிறோம், சில பேருக்கு குடும்பங்களிலே மலடு ஆயிடுகிறது. நிறைய குடும்பங்களிலே அவர்கள் சாகும் தருவாயில பெரிய நோயோடு படுத்து கிடக்கிற நிலை உண்டாகிறது. சில பேருடைய பிள்ளைகள் தரங்கட்ட வாழ்க்கை வாழ்கின்ற நிலைமைக்கு போகிறார்கள். நம்ம பார்க்கிறோம், ஏன் என் பையனுக்கு இப்படி ஆயிடுச்சு, ஏன் என் பையனுக்கு இப்படி ஆயிடுச்சு? உன் சிலுவைய அவன் சுமக்கிறான், அவன் கஷ்டப்படுறானேன்ற அந்த சிலுவையை நீ சுமந்துகிட்டு இருக்கிற. What is your cross? You must find out what is your cross. வாழ்க்கையில நீ முதல்ல அதை தெரிந்து கொள்ள வேண்டும். உன் பாவத்தின் பலன் என்னவாக இருக்கிறது? எப்பொழுது அதற்கு விடிவு வரும்? உன் இறப்பிலே தான் அது விடிவு வரும். உன் இறப்பிலே அது வரைக்கும் உன் சிலுவையை நீ சுமந்தாக வேண்டும். அங்கே கடவுள் உன்னை நரகத்தில் தள்ளுவதில்லை. நீ மனம் திரும்பும் பொழுது, மனம் வருந்தி கடவுளோடு நீ சேரும் பொழுது, உன் வாழ்க்கையில் விசுவாசத்தை நீ வளர்ச்சி அடைந்து உன்னை நீ அறிந்து உன்னுடைய மனநிலையை உணர்ந்து உன் பாவங்களை அறிந்து நீ யார் என்று உணர்ந்து கிறிஸ்துவன் நீ மண்டியிட்டு உன்னுடைய பலகீனத்தை எல்லாம் அவர் சிலுவையில் நீ அறைந்து விட்டால் ஒழிய, கொலோசியர் 2:12 கொலோசியர் 3:5 உலக போக்கிலான பரத்தமை, ஒழுக்கக்கேடு, கட்டுக்கடங்காத பால் உணர்வு, தீய நாட்டம், சிலை வழிபாடான பேராசை, இவைகளையெல்லாம் நீங்கள் ஒழிச்சு விடுங்கள்னு சொல்றாரு. எங்க ஒழிக்க முடியும்? சிலுவையில் நீங்கள் அறைந்து விட வேண்டும். கலாத்தியர் 5:24 இயேசு கிறிஸ்துவுக்குரியவர்கள் தங்கள் இயல்பை இழியுணர்ச்சிகளோடும் தங்கள் இச்சைகளோடும் சிலுவையில் அறைந்து விட்டவர்கள் என்று சொல்கிறார். இந்த உணர்வுகள், இந்த காரியங்கள், இந்த மோசமான அந்த காரியங்களில் இருந்தாலும் விடுதலை நீ பெற்றிருக்கிறாயா? பெற்றிருக்கணும். சிலுவையில் அறைந்து விட்டால் நீ விடுதலை பெற்றிருக்கணும். அப்பதான் நாம் அந்த மீட்பின் மகிழ்ச்சிக்குள்ள நாம் உள்ள போக முடியும். இதே காரியங்களை தொடர்ந்து செய்து கொண்டே வழிபாடுகள் இதெல்லாம் செய்து கொண்டே இருப்பவர்களுக்கு you'll not be resurrected. நம்புங்க, நீங்க உயிர்த்தெழ போறது இல்லை. கடைசி இறுதி தீர்ப்பில் கடவுள் உங்களை உயிர்த்தெழ செய்து, ஓகே இங்க வா, எனக்காக நீ யாருக்காவது எதையாவது பண்ணியிருக்கிறியா? என் பெயரில் சிறைக்கு போய் யாரையா பாத்தியா? எதாவது சாப்பாடு கொடுத்தியா? ஏதாவது பண்ணியா? அதுல நீ ஏதாவது பெஸ்டா பண்ணிருக்கியா அப்படின்னு கேட்பாரு. எத்தனை வருஷம் அதுக்கு காத்திருக்கணும்? எத்தனை வருஷமோ நமக்கு தெரியாது. ஏன்னா இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் எனக்கு இன்னும் வரல. 1000 வருஷம் ஆட்சி செய்ய வேண்டியிருக்கு. அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் எங்கெங்கயோ இந்த காலம். அது வரைக்கும் நீ எங்க போவ? செத்து கிடப்ப உள்ள. அப்போ நீ மறுவாழ்வு அடையணும், நிச்சய வாழ்க்கையை நீ இங்கே பெறணும் அப்படின்னா கிறிஸ்துவுக்குள் நிறைவாழ்வு பெற்று விட்டாய். கிறிஸ்துவுக்குள் விசுவாசத்திற்குள் வளர்ந்து இந்த பாவங்களில் ஈர்ப்புகளில் இருந்து விடுபட்டு நீ கிறிஸ்துவ விசுவாசத்தில் அந்த இரட்சணிய யாத்திரிகத்தில் நடந்து நிறைவாழ்வு என்பது கிறிஸ்துதான் என்பதை அறிந்து இந்த பாவங்களில் இருந்தால் விடுபடக்கூடிய மனநிலைக்கு வந்து வாழ்க்கை அமைப்பு மாறி பரிசுத்தத்திலும் நீதித்துவத்திலும் இறை வார்த்தைக்கு அடிபணிந்து நீ வாழ்ந்த ஒரு வாழ்க்கை உனக்கு அமைந்திருக்குமே. ஆனால் இப்பொழுதே நீ என்ன செய்கிற? உயிர்த்தவுடன், நீ இறந்தவுடன் என்ன செய்கிற? அடுத்த நொடி பொழுது you will be getting resurrected. இதுதான் வித்தியாசம். கிறிஸ்தவர்களுக்கு இந்த வித்தியாசம் தான் இருக்குது. சில பேர் இறந்தவுடன் மறுவாழ்வு பெறுகிறோம், பல பேர் இறந்தவுடன் அடக்கம் செய்யப்படுகிறோம். இறுதி நாளுக்கு கடவுள் உயிர்ப்பித்து நரகத்துக்கு தள்ளுவதற்காக உயிர்ப்பிப்பார். இறுதி நாளில் கடவுள் உயிர்ப்பிக்கிற அந்த சில பேரை மோட்சத்துக்கு அழைத்து போவார். அதுக்கு நீ ஏகப்பட்ட நல்ல காரியம் பண்ணியிருக்கணும். இங்க அதுவும் இயேசுவின் பெயரினால் நீ செஞ்சிருக்கணும். அப்படிலாம் யோசிச்சு பாருங்க உங்க வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்ட்டு. எது முக்கியம்? கடவுள் ஆண்டவர் சொல்றாரு, என் வார்த்தைகளின்படி நடக்கிறியா? அப்போ அதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்றாரு. அது இல்லாத பட்சத்துல பாருங்க எவ்வளவு பேர் நம்முடைய தொழில்களிலும் நம்முடைய காரியங்களிலும் நாம் அட்டூழியம் அசிங்கமெல்லாம் நம்ம செய்கிறோம். எல்லாம் செஞ்சுட்டு கோயிலில் போய் நல்ல பேர் வாங்குறதும், கோயிலில் நிறைய நல்ல காரியம் செய்கிறதும், மாதிரி காரியங்கள் செய்கிறதும், ஏதோ நம்ம செய்கிறது கடவுளுக்கு செய்கிறோம். மண்ணாங்கட்டி ஒன்றும் கடவுளுக்கு தேவையில்லடா. அவங்ககிட்ட இருந்து கடவுள் தான் உன்னை படைச்சாரு. கடவுள் தான் இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் படைத்து இதனை ஆண்டுகொள் என்று உன்னை இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார். எல்லாவற்றையும் நீ ஆண்டுகொள் என்று வைத்திருக்கிறார். நீ அவருக்கு எதையாவது கொடுக்கிறதா?
ஆண்டவர் எத்தனை இடத்துல சொல்லிட்டார்ல, உன்னுடைய ஜெபம், உன்னுடைய வேண்டுதல்கள், உன்னுடைய புகழ்ச்சிகளை நான் வெறுக்கிறேன் என்று சொல்றார். உன் வாய் தான் இங்க இருக்கு, உன் உள்ளமோ இந்த உலகத்தோட அப்படியே இந்த சாக்கடையோட இருக்குது அப்படின்னு சொல்றாரு. உன் எண்ணம் எல்லாம் இங்கே தான் இருக்கிறது, ஆகவே இங்கே போ அப்படின்னு உன்னை உயிர்ப்பிக்கவே மாட்டாரு. நாம போய் கோயிலில் போய் இறந்த ஆத்துமாக்களுக்காக பூசை கொடுத்து சாப்பாடு கொடுத்து காசு கொடுத்து ஹை வாழும்போது ஒழுங்கா வாழதான் சொல்றாரு. நீ யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்குற? ஆண்டவர் சொல்ற காரியம் என்ன? முந்த என்னை தேடு, உனக்கு எல்லாம் நான் சேர்த்து கொடுப்பேன். என்னை தேடு மீன்ஸ் ஆண்டவரே 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 இல்ல, அவர் வார்த்தைகள் இங்க விட்டுட்டு போயிருக்கிறாரு. அவர் வார்த்தையானவர், அவர் வார்த்தையின்படி நட. அதுதான் என்னை தேடு. தேடுன்னா அவரை போய் தேடி சொரூபத்தை தொட்டு முத்து இந்த நார வேலை எல்லாம் செய்யறதுக்கு இல்ல ஆண்டவர் சொல்றது. நோ, என்னை தேடு மீன்ஸ் என் வார்த்தைகளின்படி நட. என் வார்த்தைகள் நான் சொன்னவை என்ன என்பதை தேடு என்று சொல்ல. தேடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், உங்களுக்கு கண்டடைவீர்கள். தட்டுங்கள், திறக்கப்படும். எது? வார்த்தை. அவர் வார்த்தையை புரிய வைக்கிறதுக்காக சொல்ற வார்த்தை அது. பரிசுத்த ஆவியை நான் கொடுப்பேன் என்று சொல்கிறார். தேடுங்க, பரிசுத்த ஆவியை கொடுப்பேன். தட்டுங்க, பரிசுத்த ஆவியை கொடுப்பேன். இதைத்தான் அங்க சொல்லி இருக்கிறாரு. இதை விட்டுட்டு அந்த வார்த்தையை எடுத்து வச்சுட்டு தேடுங்கன்னா காசு கேளுங்க, நீங்க குடும்பத்துக்கு தேவையானதை கேளுங்க, அவங்க படிப்பை கேளுங்க எல்லாம் போதிக்கிறானுங்க. இவனுங்கெல்லாம் எங்க போய் சாவானுங்கன்னு தெரியாது. செத்தா ஊருக்க மாட்டானுங்க இவனுங்கெல்லாம். அங்க சொல்ற முக்கியமான வார்த்தை என்ன? அந்த வார்த்தையுடைய முடிவிலே ஆண்டவர் சொல்வது என்ன? பரிசுத்த ஆவியை கொடுப்பேன். அவர் என்ன செய்வார்? பரிசுத்த ஆவி நான் சொன்ன வார்த்தைகளை உங்களுக்கு புரிய வைப்பார். அதுதான் பரிசுத்த ஆவியினுடைய முக்கியமான காரியம். அதுக்கப்புறம் தான் வரங்கள் எல்லாம். அதுக்கப்புறமா பாருங்க, இதுதான் கிறிஸ்தவம், இதுதான் கிறிஸ்தவம். இப்படி ஒரு இரட்சணை யாத்திரிகத்திற்குள் விசுவாசத்தில் வளர்ச்சி அடைவது. ஆகவே வெறும் சிலுவையை வைத்துக் கொண்டு மரக்கட்டை வைத்து பேய ஓட்டுறதால இல்ல, என் விசுவாசத்தினால் நான் ஓட்ட முடியும். பேயவே என்னுடைய விசுவாசத்தினால் ஓட்ட முடியும் அப்படின்னா என் விசுவாசத்தினால் 1000 பண்ண முடியும். கடவுளுடைய அந்த விசுவாசம், அவர் மேல் இருக்கிற அந்த பற்றினால், அதை உணர்வதினால் கடவுளை அறியும் அறிவு, அதுதான் நம்மை வளர்ச்சியடைய செய்யும். யோவான் 17:3 கடவுளை அறியும் அறிவு, அது பேர் தான் நிச்சய வாழ்க்கைன்னு ஆண்டவர் சொல்லி வச்சிருக்கிறார். நிச்சய வாழ்க்கைன்னு அதுதான் சொல்லி வச்சிருக்கிறார். அங்கதான் நம்ம போக முடியும். இதைதான் ஆண்டவர் இன்னைக்கு நம்ம கிட்ட பேசுறாரு. பாருங்க, அப்போ உன் வாழ்க்கையின் சிலுவை என்ன நமக்கு தெரியுதா? உன் பாவங்களின் கனாகரம். அந்த கனாகரத்தினால் தான் நீ அனுபவிக்கிற சில நேரம், யோ சும்மா பையன் நீ சொல்றதுல அதை கேட்க முடியாது அப்படின்னு சொல்ற மனைவி உன் கூடயே இருக்கிறா. எது? உன் பாவத்தின் கனாகரம். நீ நினைக்கிறியா அவ மோசம், அவ இந்த மாதிரியே பேசுறா? இல்ல, அது உன் பாவத்தின் கனாகரம். நீ ஏதோ என்னென்னமோ பண்ணியிருக்கிறீங்களே, அதனுடைய கனாகரம். நீ இன்னும் கடவுளிடம் நீ ஒப்புரவாகாமல் அதே பாவங்களிலே நிலைத்திருக்கிறாயா? அது உன் பாவத்தின் கனாகரம். உன் மனைவியை மட்டுமா நீ அன்பு செய்கிறியா? பக்கத்து வீட்டு பொம்பளை பார்க்கறல்ல, சைட் அடிக்கிறியா? ரோட்ல ஸ்கூட்டர் ஓட்டிட்டு போற அந்த பொங்கலை எல்லாம் சைட் அடிக்கிறியா? இல்ல வேற இடங்கள் எல்லாம் போய் அவளோடு எப்படி கற்பனையிலேயே அவளோடு அசிங்கம் பண்றியா? அப்போ உன் மனைவி சொல்றா, யோ உட்காரையாங்க, உனக்கு டீ நீயே போய் டீ அடியா அப்படின்னு சொல்ற சில வார்த்தைகளின் பின்னால் இதெல்லாம் தான் இருக்குது. இதெல்லாம் தான் இருக்குது. உன் மனைவி உன்னை புறக்கணிக்கிறான்னா அதன் பின்னால் இதெல்லாம் தான் இருக்குது. உன் பாவத்தின் அந்த கனாகரம், அதுதான் உன்னுடைய வாழ்க்கையினுடைய சிலுவை. அது மனைவி ரூபத்துல இருப்பான், கணவன் ரூபத்துல நிற்பான். அதுதான் சிலுவை. கணவனை அன்பு செய்வதை விட்டு கணவனை நீ என்ன செய்கிற? கம்பேர் பண்ற. அவன் அப்படி இருக்கிறான், இவன் இப்படி இருக்கிறான், நீ எல்லாம் ஒரு ஆளால அப்படின்னு சொல்லுற அந்த மாதிரி. ஆக இதெல்லாம் என்ன நடக்கிறது பாருங்க. மனைவியை கேலி செய்கிறது, தாய் தகப்பனை அடிக்க கை ஓங்குவது. பாருங்க, இதெல்லாம் என்ன செய்கிறது? நீ அடிக்க கை ஓங்கிட்டியா, உன்னுடைய வாழ்க்கை சிறக்காது. உன்னுடைய வாழ்க்கை, உன்னுடைய உழைப்பு, அது உனக்கு வேர்வையையும் நாற்றத்தையும், அதே நாள் கிடைக்கிற பணத்தினால் உனக்கு அதிக செலவுகளையும் பற்றாக்குறையும் தான் உருவாக்கும். இதுதாங்க சிலுவை. இது பேர் தாங்க சிலுவை. ஆண்டவர் சொல்றாரு, இதை சுமந்துடு அப்படின்னு சொல்றாரு. இதை சுமந்துடு, ஆனால் உன் சிலுவையை நான் சுமந்து இருக்கிறேன். ஞாபகம் வச்சுக்கோ. நீ என்னிடம் அடைக்கலம் போகும் பொழுது, என் வார்த்தைகளின்படி நீ நடக்க ஆரம்பிக்கும் பொழுது, இந்த சிலுவைகளை நான் சுமப்பேன். அதைத்தான் நான் சுமந்து இருக்கிறேன்னு சொல்றாரு. அட்வான்ஸா நமக்காக சுமந்து இருக்கிறார். அதை தெரியாம நம்ம என்ன செய்யறோம்னா நம்முடைய இழி நிலைகளிலேயே நாம் வாழ்கிறோம்.
அடக்க முடியாத இந்த பால் உணர்ச்சி, காமம், பரத்தமை, ஒழுக்க கேடு, கட்டுக்கடங்காத தீய நாட்டம், சிறை வழிபாடு, அதீத பணம், திருட்டு பணம், கணக்கெழுதி, திருட்டு கணக்கெழுதி, இதெல்லாம் கொண்டு வந்து நம்ம மிசரபிள் லைஃப். ஆண்டவர் இன்னைக்கு அதை தான் தெளிவா நம்ம கிட்ட பேசுற. உன் சிலுவையை உணர்ந்து கொள், நீ யார் என்று தெரிந்து கொள், என்னை விட அப்படின்னு சொல்றாரு. நான் யாரு உனக்கு? ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த பிள்ளை, பலி கொடுக்க துணிந்த அந்த ஆபிரகாம், அந்த விசுவாசம் தான் முக்கியம். பாருங்க, இன்னைக்கு அதுதான் ஆண்டவர் நம்ம கிட்ட பேசுறார். ஓகே, இறைவாக்கினருக்குரிய கைமாறு பெறுவர். இறைவாக்கினர் ஒருவரை, அதாவது நான் அனுப்புகிறேன் இறைவாக்கினரை, அந்த இறைவாக்கினர் ஒருவரை ஒருவர் இறைவாக்கினர் என்பதால் ஏற்றுக்கொள்பவர்கள் இறைவாக்கினருக்குரிய கைமாறு பெறுவர். நேர்மையாளர் ஒருவரை அவர் நேர்மையாளர் என்பதால் ஏற்றுக்கொள்பவர் நேர்மையாளருக்குரிய கைமாறு பெறுவர். இச்சிறியோருள் ஒருவருக்கு அவர் என் சீடர் என்பதால் ஒரு கிண்ணம் குளிர்ந்த நீராவது கொடுப்பவரும் தம் கைமாறு பெறாமல் போகார் என உறுதியாக சொல்லுகிறேன் என்கிறார் கிறிஸ்து. இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஓகே, இதுக்கு விளக்கம் முதல் வாசகம் நமக்கு தருகிறது. என்னன்னு பார்த்துடலாம். 2 அரசர் 4:8-11, 14-16. சுனேம் என்ற ஒரு ஊர் இருக்கிறது. அது ஒரு நாள் எலீசா சுனேமுக்கு சென்றார். அங்கிருந்த பணக்கார பெண் ஒருவர் அவரை உணவருந்தும்படி வற்புறுத்தினார். அதன் பின் அவர் வழியே சென்ற போதெல்லாம் அங்கே உணவருந்து விட்டு செல்வார். அவர் தம் கணவனை நோக்கி, நம்மிடம் அடிக்கடி வரும் ஆண்டவரின் அடியவர் புனிதர் என்று நான் கருதுகிறேன். ஆதலால் வீட்டு மேல் தளத்தில் சிறு அறை ஒன்றை அவருக்காக கட்டிதல், படுக்கை, மேசை, நாற்காலி, விளக்கு முதலிய என தயார்படுத்தி வைப்போம். அவர் வரும் பொழுதெல்லாம் அங்கே தங்கி செல்லட்டும் என்றார். ஒரு நாள் எலிசா அங்கு மாடி அறையில் தங்கி ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தார். வழக்கமா செய்யறது. இந்த மாதிரி ஒரு இறைவாக்கினரை அவள் மதிக்க கற்றுக்கொண்டாள். என்ன நடந்தது? அவள் பாருங்க, எலிசா சொல்றாரு, ரொம்ப அடிக்கடி இங்க நம்ம அழகா கவனிக்கிறாங்க, இவங்களுக்கு நம்ம ஏதாவது செய்யணும். அப்ப எலிசா தன்னுடைய அசிஸ்டன்ட் கேஎஸ்சி கூப்பிடுறாரு, என்னப்பா செய்யலாம் இவங்களுக்கு? கேஎஸ்சி சொல்றாரு, அவங்க ரொம்ப பணக்காரங்க, அவங்களுக்கு எதுவுமே தேவையில்லைங்க, எல்லாமே இருக்குதுங்க அப்படின்னு. ஒண்ணு, அவங்களுக்கு குழந்தை கிடையாது அப்படின்னு சொல்றாரு. ஐயோ, இவ்வளவு பெரிய பணக்காரங்க, வயசாயிடுச்சு, ஆனா எப்படி இப்ப குழந்தை? சரி, அவங்களை கூப்பிடுறாரு. கூப்பிட்டு சொல்றாரு, எலிசா அவளை இங்க வர சொல் என்றார். கூப்பிட்டு, அடுத்த ஆண்டு இதே பருவத்தில் உனக்கு ஒரு மகன் பிறப்பான். பாருங்க, இன்னைக்கு நற்செய்தியில் என்ன படிச்சோம்? இறைவாக்கினருக்கு உரியதை ஒருவர் செய்தால் இறைவாக்கினருக்குரிய பலனை பெறுவார்கள். பாருங்க, இவ்வளோ வயசாயிடுச்சு, ஒரு மகன், இவ்வளோ பெரிய பணம், பங்களா, அது இதுன்னு இருக்கு, அனுபவிக்க எதுவுமே இல்லையே, நம்ம ஒரு நாள் செத்து போயிடுவோம், இதை யாரோ எடுத்துட்டு போவாங்க. இல்ல, உனக்கு ஒரு மகன் கொடுக்குறேன்னு அங்க ஒரு மகனை கொடுத்து விட்டான். பியூட்டிஃபுல். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. இப்படி ஒரு இறைவாக்கினர், ஒரு நீதிமானுக்குரியது நீதிமான், அது பின்னால இருக்கு, நீ இறைவாக்கினருக்குரியது, அதை நீ செய்தா அதனுடைய பலனை உன் வாழ்க்கையில் நீ அனுபவிப்பங்கிறார். ஏன்னா அவன் என் பேரால வரான். எத்தனை பேர் செஞ்சிருக்கிறீங்க? அவனுடைய பலனை அனுபவிச்சிருக்கிறீங்களா? நானும் சந்தோஷமா சொல்லுவேன், நான் அனுபவிச்சிருக்கிறேன்ப்பா அப்படின்ட்டு. என்ன மாதிரி நிறைய பேர் சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் இதுல இருக்கிறீங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. கடவுளோட இணைஞ்சிருக்கிறதுக்காக நாம நன்றி சொல்லுவோம். கடவுளுடைய வார்த்தைக்கு ஏற்ப நாம் நடந்த சில காரியங்களுக்காக கடவுளுக்கு புகழ்ச்சி சொல்லுவோம். ஏன்னால் இறை வார்த்தையை அறியாதவர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. அதன்படி அறிஞ்சாதானே நடக்கவே முடியும். நம்மளை அறிய வைத்த கடவுளுக்கு நாம் நன்றி சொல்லணும்ல. அந்த அறிய வைக்கிறதுக்கு பல சந்தர்ப்பங்களை நமக்கு கொடுத்தார் பாருங்க வாழ்க்கையில. பியூட்டிஃபுல். அந்த சந்தர்ப்பங்களை கொடுத்தார் பாருங்க. கட்டுப்படுத்தி கட்டாயப்படுத்தி இறை வார்த்தையை நமக்கு அறிவித்த அந்த சூழ்நிலைகள் பல இருந்தது பாருங்க. அதுதான் கடவுள் கொடுக்கிற அந்த என் மகன், அவன் கண்டுபிடி போறான், இங்க வா உட்காரு, கேளு அப்படின்னு சொல்லி. அந்த அனுபவம் உங்களுக்கு இருக்கா? எனக்கு நிறைய இருக்குங்க. நிறைய பேருக்கு அந்த அனுபவம் இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி சொல்வோம். கட்டாயப்படுத்தி இறை வார்த்தை போதிக்கப்பட்டது, கட்டாயப்படுத்தி அந்த வார்த்தைகள் விளக்கம் செய்யப்பட்டது, கட்டாயப்படுத்தி ஆண்டவர் உன் வாழ்க்கை நிலையை மாற்றி, உன் வேலை நிலைகளை மாற்றி, இதோ இதை படிக்க முடியாத சூழ்நிலைகளை உனக்கு ஏற்படுத்தி கொடுத்திருந்தா, பியூட்டிஃபுல். Be thankful to your father because he is loving you. He loves you, right? பாருங்க, இன்னைக்கு ரோமையர் 6:3-4, 8-11 சொல்றாரு, திருமுழுக்கினால் கிறிஸ்து இயேசுவோடு இணைந்திருக்கும் நாம் அனைவரும் அவருடைய சாவிலும் அவரோடு இணைந்திருக்கிறோம். அப்படின்னா சாவிலும் இணைந்திருக்கிறோம். என்ன சொல்றாரு மேற்கொண்டு பாருங்க என்பது உங்களுக்கு தெரியாதா? இறந்த கிறிஸ்துவை மாட்சிமிகு தந்தை உயிர்த்தெழச் செய்தார். அவ்வாறு நாமும் புது வாழ்வு பெற்றவர்களாக வாழும்படி திருமுழுக்கின் வழியை அவரோடு அடக்கம் செய்யப்பட்டு விட்டோம். பாஸ்ட் டென்ஸ்ல முடிச்சிட்டார். அப்படின்னா இந்த உலகத்துக்காக நாம செத்து போயிட்டோம்ன்றார். அதனால்தான் கலாத்தியர்கள் பாருங்க, கலாத்தியர் 2:5-24, இயேசு கிறிஸ்துவுக்கு உரியவர்கள் தங்கள் ஊன் இயல்பை இழியுணர்ச்சிகளோடும் தங்கள் இச்சைகளோடும் சிலுவையில் அறைந்து விட்டவர்கள். அப்படின்னா உனக்குள்ள இது இருக்காது. எது? பரத்தமை, ஒழுக்கக்கேடு, கட்டுக்கடங்காத பாலுணர்வு, தீய நாட்டம், சிலை வழிபாட்டுத்தனம், பேராசை, இதெல்லாம்
அதான் ஆண்டவர் பவுல் சொல்றாரு, அதெல்லாம் நீ சிலுவையிலேயே அரைஞ்சிட்ட அப்படின்னு சொல்றாரு. திருப்பி அதெல்லாம் வராது. ஏன்னா இயேசு கிறிஸ்து செத்து போயிட்டார், அவரை உயிர்த்திட்டாரு அப்படின்னு சொல்றாரு. அதுல நீ உயிர்த்திட்ட அப்படின்னா கிறிஸ்துக்குள் நீ போயிட்ட. ஓகே, பாருங்க, நமக்கு ஒரு போராட்டம் இருக்கதானே செய்யுது. அந்த போராட்டம் இருக்கதான் செய்யும் சாகர வரைக்கும். நான் சொன்னேன்ல, ஒரு டிஃபால்ட்டா நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற சில உணர்ச்சிகள் பாருங்க. ரோமேயர் 7:14 சொல்லுது, பலகீனமான இயல்புகள் கொண்ட ஒருவரின் ஆவிக்குரிய போராட்டம் ஐயா இது என்று சொல்கிறார். இது ஒரு ஆவிக்குரிய போராட்டம். நீ அந்த சக்சஸ் ஏற்கனவே டேஸ்ட் பண்ணி இருக்கிறன்னா யூ ஆர் சோ கிரேட். கண்டிப்பா உன் வாழ்க்கையின் முடிவில் இமீடியட்டா the fraction of the second you will be transfigured. Otherwise, ஜாகிரதை. இதெல்லாம் தெரியாதவர்கள் புதிதாக இதை கேட்கிறீர்களா? மனம் திரும்புங்கள். நீங்கள் அடக்கம் செய்யப்பட்டு விட்டால் அப்படியே புழுவாக, பூச்சியாக, மண்ணோடு மண்ணாக நீ மனிதன், கடவுள் சாயலாக படைக்கப்பட்டவன். மனம் திரும்பு.